அலிபாபாவுக்கு திருமண வயசு வந்துதான். அப்பன்னு பார்த்து என்ன செஞ்சாங்க, ஊர் மக்கள்லாம் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, விறகு வெட்டுற தொழிலையே செய்ய ஆரம்பிச்சிட்டானாம். அதனால அவனுக்கு நிறைய வருமானமும் கிடைச்சுதான். மனைவிகிட்டையும் கொண்டாந்து அந்த பணத்தெல்லாம் கொடுத்து கொஞ்சம் வசதியா வாழலான்னு ஆசைப்பட்டானாம். ஒரு நாள் திரும்பவும் விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்கு போனானாம். அன்னைக்குங்க பார்த்து அந்த காட்டு பாதையில 40 திருடர்கள் என்ன பண்ணாங்களாம், குதிரை மேலே ஏறி வந்துட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்தோன்னே இவனுக்கு சரி இவங்கெல்லாம் கொள்ளைக்காரங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம் வந்துருச்சான். உடனே அலிபாபா என்ன பண்ணானா, தன்னோட கழுதைய புதர்ல மறைச்சி வச்சுட்டு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டானான். அங்கேருந்து கீழே பார்க்குறான். பார்த்தோன்னே இவனுக்கு ஒரே பயம் வந்துருச்சு. அந்த கொள்ளை கூட்டத்தோட தலைவன் என்ன பண்ணானா, ஒரு குகைகிட்ட வந்து அந்த கொகையை திறக்கணுன்றதுக்காக ஒரு மந்திரத்தை சொன்னானா. அண்டாக்கா கசும் அபுக்கா குகும் திறந்துடு சீசே அப்படின்னு சொன்னோன்னே அந்த குகை என்ன பண்ணிச்சான், திறந்துதான். திறந்தோன்னே இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் குதிரையும் அழைச்சிக்கிட்டு உள்ளார போயிட்டாங்களாம். போனோன்னே அந்த கதவு என்ன பண்ணிச்சு, திரும்பவும் மூடிடுச்சு. அலிபாபா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே கீழே இறங்கவே இல்லை மரத்துலேருந்து. ஒரே பயமாக இருந்தது. சரி நீ மேலே உட்காந்துருப்பான், திரும்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலேயே உட்காந்துருந்தானா. கொள்ளைக்கூட்டத்தோட தலைவன் வெளியில வந்தானுங்களாம். எல்லாரும் வெளியில வந்து தன்னுடைய கொண்டுட்டு வந்த மூட்டைகள் எல்லாத்தையுமே உள்ளார கொண்டு போய் பதுக்கி வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணாங்களாம், வெளியில வந்துட்டாங்களாம். வெளியில வந்தும் அதுக்கும் ஒரு மந்திரத்தை சொன்னாங்களாம். அண்டாக்கா கசும் அபுக்கா குகும் மூடிடு தீசே அப்படின்னு சொன்னாங்களாம். அதை மந்திரத்தை இவன் என்ன பண்ணான், காதில் வாங்கிட்டு அந்த திருடர்கள்லாம் போனதுக்கப்புறம் அவன் மரத்துலேருந்து கீழே இறங்கினானான். அவன் என்ன பண்ணான், அந்த குகைக்கிட்ட போனான். அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை சொல்லலாமா வேணாமான்னு பயமாக இருந்தது. அதனால சரின்னு திரும்பி வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானான். சரி அடுத்த நாள் வீட்டில் போய் என்ன பண்ணானா, யோசித்து பார்த்துட்டே இருந்தானா.